ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி முருங்கைக்கீரை ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கீரை விரும்பி சாப்பிடாதவங்க கூட இதை நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. 2 கட்டு முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி பிழிஞ்சு வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, 1/2 மூடி எலுமிச்சப்பழம். பிரியாணிக்கு தேவையான வாசனை பொருட்கள். குக்கர் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வாசனை பொருட்களை போட்டுக்கலாங்க. கறிவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டு 2 பிரட்டிக்கலாம். தக்காளி, கல் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒன்று சேர இதுல கொஞ்சமா நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் போட்டு நல்லா பிரட்டிட்டு முருங்கைக்கீரையை போட்டு நல்லா 2 பிரட்டி அரிசி போட்டுக்கலாம். இது வந்து சாப்பாட்டு அரிசி தான், பாஸ்மதி அரிசி கிடையாது. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்னு நான் அளந்து ஊற்றிக்கிறேங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கிக்கலாங்க. லாஸ்டா எலுமிச்சப்பழத்தை பிழிஞ்சு விட்டு கொத்தமல்லி தலைகளை தூவி குக்கரோட மூடியை போட்டு மூடி வெயிட் போட்டு 3-4 விசில் விட்டு எடுங்க. உதிரியான சாப்பாடு இப்படி நமக்கு ரெடி ஆயிடும். ஆம்லேட் கூட மசாலா முட்டைலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும்.